இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டில் அவங்க இருக்கிற வரைக்கும், அந்த சிட்டிசன்ஷிப்பை வச்சிருக்கிற வரைக்கும் அவங்க குற்றவாளிகள் தான். ஏன் அப்படின்னா பொதுமக்களே குற்றவாளிகள். ஏன்னா அவங்க வந்து ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருக்கிறாங்க. அவங்க பல உடல்கள் பார்த்தீங்கன்னா கண்கள் கட்டப்பட்ட நிலையிலே, அப்படி கண்கள் கட்டப்பட்டு கைகள் வந்து பின்னாடி கட்டப்பட்ட நிலைகளில் அந்த கைத்தை கூட அவன் அவுக்கலை. அமெரிக்கா நம்ம பெரிய நாடாக நம்ம நினைக்கிறோம், வேலைக்கு போனால் பெரிய விஷயம் நினைக்கிறோம். ஆனால் அவன் என்ன வேலை செய்கிறான்னு இந்த மாதிரி இழிவான இனப்படுகொலைகள் தான் செஞ்சுட்டு இருக்கிறான். எந்த அளவுக்கு அப்படின்னா மைக்ரோசாஃப்டினுடைய ஊழியர்கள் வந்து காசாவுக்குள்ளே வந்து இஸ்ரேலினுடைய படைகளோடு அவங்க யூனிஃபார்ம் போட்டு அந்த இராணுவத்தினரோடு சேர்ந்து பணியாற்றுறாங்க. அவன் நினச்சானா ஒரு பட்டன் அமுக்குனாவே லெபனானுடைய மிலிட்டரியில் எந்த எக்யூப்மெண்ட்ஸ் வேலை செய்யாது. லெபனான் படைகள் வந்து இஸ்ரேலை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு வலிமையான படைகள் வந்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறதே அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இஸ்ரேலும் தான். ஹமாஸுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முஸ்லீம்களே அல்ல அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. அந்த ஒரு சின்ன ஒரு புள்ளி உலக வரைபடத்தில் அந்த ஒரு புள்ளியை வந்து உலகமே சேர்ந்து அடிக்குது. உலகமே என்னென்னலாம் செய்யணுமோ எல்லாமே செய்யுது. ஆனால் அந்த அந்த நிலம் வந்து தொடர்ந்து வந்து தலையை நிமிர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி வந்து நிற்கிது. Q7 நேயர்கள் அனைவரையும் நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இன்றைய வாய்ஸ் ஆஃப் கசா நிகழ்ச்சியில் நம்மோடு இணைகிறார் பத்திரிகையாளர் இஸ்மாயில் அவர்கள். அவர்களை நிகழ்ச்சிக்குள் வரவேற்கலாம். இஸ்மாயில், தொடர்ந்து நம்ம கசா பலஸ்தீன் அப்டேட்டை பேசிகிட்டு இருக்கோம். நேற்று தினம் ரஃபால் நடந்த தாக்குதலை பற்றி பேசினோம். அதில் இஸ்ரேல் வந்து ஹமாஸ் வீரர்கள் வந்து அந்த ரஃபாவில் இருக்கிற எல்லோ லைன் அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு சுரங்கங்கள் இருப்பதாகவும், அந்த சுரங்கங்களுக்குள்ள இன்னும் ஹமாஸ் வீரர்கள் பதுங்கி இருப்பதாகவும், அங்கிருந்து இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணுறதாகவும் சில குற்றச்சாட்டுகளை வச்சுருந்தாங்க. அதை உண்மைப்படுத்துகிற விதமாக இன்னைக்கு எகிப்தும் கத்தாரும் கூடவே ஹமாஸ் வந்து அங்கிருந்து வெளியேறணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேசியிருக்கிறாங்க. உண்மைக்குமே ஹமாஸ் அந்த சுரங்கங்களுக்குள்ள இருக்கிறாங்களா? அதனுடைய உண்மை தன்மை என்ன, அதை பற்றி சொல்லுங்கள். அதாவது தரைக்கு மேலே இஸ்ரேலினுடைய கமாண்ட் சென்டர்ஸ், அந்த கமாண்ட் சென்டர்ஸ்க்கு கீழே ஹமாஸினுடைய சுரங்கம், அதில் ஹமாஸ் வந்து இஸ்ரேலை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் மத்தியஸ்த நாடுகளுக்கு கொடுக்குறாங்க. எகிப்துக்கும் கத்தாருக்கும் கொடுக்குறாங்க. அதனை தொடர்ந்து கத்தார் வந்து இப்படி ஒரு எச்சரிக்கை, அதாவது கெடு விதிச்சிருக்கிறாங்க. ஹமாஸ் வந்து உடனடியாக அந்த சுரங்கங்கள்லேருந்து 24 மணி நேரத்திற்குள் வெளியேறணும் அப்படின்னு சொல்லி ஒரு கெடுவை விதிச்சிருக்கிறாங்க. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இதில் வந்து உண்மையாகவே ஹமாஸ் அங்கே இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி ஹமாஸ் வந்து எதுவும் சொல்லலை. ஒருவேளை இருந்தால் அது தவறா அப்படின்னு பார்க்கும்போது, போர் நிறுத்தம் அமலில் இருக்கும்போது போர் நிறுத்தத்தை இரண்டு தரப்பினருமே அதை வந்து ஃபாலோ பண்ணணும். பட் வந்து இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுக்குள்ளே இவங்க வந்து போகலை, சுரங்கம் தோண்டி போகலை. போனால் அது வந்து வயலேஷன் நம்ம சொல்லலாம். அவங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சுரங்கங்களில் வந்து அவங்க மேபி இருக்கலாம், பாதுகாப்பு காரணங்களுக்காக அவங்க வந்து இருக்கலாம். இப்போ இவ்வளோ பெரிய ஒரு வயலேஷனை பண்ணி இந்த இஸ்ரேல் வந்து இவ்வளோ பெரிய வயலேஷனை பண்ணி 104 பேரை வந்து கொன்று 46 குழந்தைகளை கொல்லும்போது அமைதியாக இருந்த இந்த அரபு நாடுகள், இந்த மத்தியஸ்த நாடுகள், கத்தார், எகிப்து போன்றவர்கள் இப்போ வந்து ஹமாஸ் வந்து ஏதோ அங்கே சுரங்கங்களுக்கு இருக்காங்க, உடனே வெளியேறணும், 24 மணி நேரம் கெடு விதிப்பது அப்படிங்கிறது இவங்களுடைய கையாலாகாத தனத்தை தான் காட்டுது. ஏன்னா அவன் வந்து ஒரு நம்பத்தகுந்த ஒரு ஆள் கிடையாது. இஸ்ரேல் அப்படிங்கிறது ஒரு நம்பத்தகுந்த நாடே முதல்ல கிடையாது. அப்போ அவன் எந்த நேரத்தில் எது வேணாலும் செய்வான். அப்போ அவங்க தங்களுடைய நிலத்தை பாதுகாப்பதற்கு அவங்களும் என்ன வேணாலும் செய்யத்தான் செய்வாங்க. அப்போ என்னன்னா, இன்னைக்கும் கூட அவங்களுடைய கையில் தான் காசா இருக்குது அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணக்கூடிய விதமாகத்தான் இந்த செய்தி வந்து வெளியாகி இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எல்லோ லைன் அப்படிங்கிறது என்னென்னா, காசாவை வந்து ரெண்டாக வந்து பிரிச்சிருக்கிறாங்க. ஒன்று வந்து இஸ்ரேல் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி. சரி, இதுக்கு இடையில தான் வந்து கிட்டத்தட்ட 52% பகுதிகளை இஸ்ரேல் கண்ட்ரோல் வச்சுருக்கான். இஸ்ரேல் எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய 52% காசா பகுதிகளை இஸ்ரேல் தன்னுடைய கண்ட்ரோல் வச்சுருக்கான். அதுதான் வந்து எல்லோ லைன் அப்படின்னு சொல்லி, எல்லோ அடையாளங்களை, எல்லோ மார்க் பண்ணக்கூடிய அந்த அடையாளங்களை வந்து ஒரு எல்லை கோடு மாதிரி வந்து வச்சுட்டு, இதற்குள்ளே வந்து நாங்கள் வந்து இருப்போம், நாங்கள் அந்த சைடு வரமாட்டோம், அதே போல் நீங்கள் வந்து இந்த சைடு வந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். இது வந்து 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்தினுடைய முடிவில் வந்து எப்படின்னா, ஹமாஸ் வந்து எல்லா உடல்களையும் ஒப்படைச்சதுக்கு பிறகு இவன் அந்த எல்லையிலிருந்து வெளியேறி இஸ்ரேல் உள்ளே போயிடணும் அப்படிங்கிறதான் அந்த 2ஆம் கட்ட ட்ரம்ப் முன்மொழிந்த போர் நிறுத்த ஒப்பந்தம். அவங்களும் வந்து முடிஞ்ச அளவுக்கு உடல்களை வந்து எவ்வளோ சீக்கிரமாக ஒப்படைக்க முடியுமோ கொடுத்துட்டு இருக்கிறாங்க. நேற்று கூட 2 உடல்களை வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ இங்கே உடல்களை ஒப்படைக்கிறதுல பிரச்சனை என்னங்கிறத நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அது வந்து அவ்வளோ எளிதான விஷயம் இல்லை. இதை வந்து ஐக்கிய நாடுகள் மன்றமே வந்து சொல்லும்போது எப்படி சொல்கிறாங்கன்னா, உயிரோடு இருந்த கைதிகளை ஒப்படைப்பதை விட உடல்களை ஒப்படைப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதனால் அந்த உடல்கள்லாம் வந்து எங்கெங்கே புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த இன்ஃபர்மேஷனை தெரிந்தவர்கள் எங்கே இருக்கிறாங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு சந்தேகத்திற்குரிய வகையில் இருக்குது. அதனால் எல்லா உடல்களையும் ஒப்படைக்க மாட்டாங்க, முடிந்த அளவுக்கு தான் ஒப்படைப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க.
இதை வந்து இஸ்ரேல் வந்து இப்போ இன்னும் அவர்களால் எவ்வளோ தூரம் உடலை ஒப்படைக்க முடியுமோ அதெல்லாம் ஹமாஸ் வந்து ஒப்படைப்பாங்க. அதற்கு பிறகு வந்து இஸ்ரேல் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இவங்க சொன்ன வாக்குறுதியின்படி வெளியேறுவாங்களா இல்லை மீண்டும் வந்து பிரச்சனை பண்ண போகிறாங்களா என்னங்கிறத பொறுத்திருந்து தான் நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, அப்போ இந்த விஷயத்தில் ஹமாஸை குற்றம் சுமத்த முடியாதுன்னு சொல்கிறீங்க, கரெக்டாக? ஹமாஸ் எப்படி குற்றம் சுமத்த முடியும்? அவங்க வந்து உன்னுடைய நாட்டுக்குள்ளே எங்கேயும் வரல, இல்லை அவங்க அவங்களுடைய இடத்துல தான் இருக்கிறாங்க. நீ தான் ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டு நீ வந்து இருக்கிற. இன்னும் சொல்லப்போனால் இஸ்ரேலே ஒரு ஆக்கிரமிப்பு நாடு தானே, அது எல்லாமே அவங்களுடைய லேண்டு தான். அந்த லேண்டுக்குள்ளே இருந்து கொண்டு நீ வந்து இன்னும் தொடர்ந்து ஆக்கிரமிப்பு செஞ்சுட்டே இருப்போம். இஸ்ரேல்கிட்ட வந்து என்ன நியாயத்தை போய் எதிர்பார்க்க முடியும்? இஸ்ரேலுக்கு வந்து ஒரு நியாயமான இஸ்ரேல் தரப்பில் வந்து ஒரு நியாயம் அப்படிங்கிறது ஒன்று இல்லவே இல்லையே. இஸ்ரேல் ஒவ்வொரு தரப்புக்கும் ஒரு நியாயம் ஒன்று இருக்கும்ல, ஆனால் இஸ்ரேல் தரப்புக்கு நியாயம்னு ஒன்று இல்லையே, கிடையாது. அது இப்போ 0லேருந்துல ஆரம்பிக்குது. உங்கள்கிட்ட ஒரு பிரச்சனை வருதுன்னா உங்கள் சைடில் ஒரு நியாயம், என் சைடில் ஒரு நியாயம் இருக்கும். உன் சைடில் நியாயமே இல்லையே, ஒரு துளி 0 தானே. அப்போ அவங்க எப்படி ஹமாஸை எப்படி நம்ம குற்றம் சொல்ல முடியும்? இவ்வளோ மக்களை இழந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கக்கூடியவங்க அவங்களவே வந்து தொடர்ந்து குற்றம் சாட்டுறதுங்கிறது அரபு நாடுகளினுடைய கையாளாகத்தனத்தை தான் காட்டுது. ஆமாம், நீங்கள் நேற்று ஒரு விஷயத்த கூட சொல்லியிருந்தீங்க, அரபு நாடுகள் வந்து முஸ்லீம்னு சொல்லவே தகுதி இல்லாத நாடுகள், முஸ்லீம் நாடுகள்னு சொல்கிறதுக்கே அதுக்கு தகுதி கிடையாது அப்படின்னு. அது நீங்கள் எதுக்கு என்ன காரணம் காட்டிங்கன்னா ஒரு அறிக்கையை கூட விட மாட்டேங்கிறாங்க, அந்த அளவுக்கு அவங்களுக்கு என்ன வலிமை? அறிக்கையை தான் இப்போ ஹமாஸுக்கு எதிராக விட்டுருக்காங்க. இப்போ 104 பேர் கொல்லப்பட்ட போது அமைதியாக இருந்துட்டு இன்றைக்கு வந்து சுரங்கங்களுக்குள்ள நீங்கள் இருக்கிறீங்க, இது வந்து வைலஸ்ன்னு, அதனால தான் அவன் ஒன்று அடிக்கிறான் அப்படின்னா இது உங்களுக்கு கையாளாகத்தனத்தை தான் காட்டுது. யாரிடமுமே எந்த விதமான ஆயுதங்களும் இல்லை, பவர் இல்லை, அதிகாரம் இல்லை. அவன் என்ன சொல்கிறானோ அதை கேட்டுக்கொண்டு நீங்கள் நடந்துக்குங்க. அவங்க வந்து அது முடியாதுன்னு சொல்லி தானே சண்டை போட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு பக்கம் ஆயுதங்களை கீழே போட சொல்லி இந்த மாதிரியான நாடுகள் சைடில் பக்கத்தில் இருந்தும் அமெரிக்கா பக்கத்தில் இருந்தும் ஹமாஸ்க்கு தொடர்ந்து நெருக்கடி வந்துட்டு இருக்கு. ஆனால் பாலஸ்தீனிய மக்கள் வந்து ஹமாஸ் ஆயுதங்களோடு தொடரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறதா நேற்று நம்ம பார்த்தோம். அங்கே நடந்த ஒரு கருத்து கணிப்பில் பெரிய அளவில் ஹமாஸுக்கு ஒரு ஆதரவு, ஆயுதங்களை அவங்க வச்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஆதரவு இருக்கிறத பார்க்க முடியுது. இது எப்படி பார்க்குறீங்க? இதுதான் நம்ம ஏற்கனவே சொல்லுறது மாதிரி பாலஸ்தீன மக்கள், காசா மக்கள் வேற, ஹமாஸ் வேற இல்லை அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். அதுதான் வந்து இப்போ அங்கே நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுவும் வந்து எப்போதுமே மேற்கு கரை பகுதி வந்து இஸ்ரேலினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறதுனால அங்கே வந்து இஸ்ரேல் வந்து பெரிய நில ஆக்கிரமிப்புகளை தான் அதிகமாக பண்ணுவானுங்க. அதற்கு பிறகு வந்து கைது நடவடிக்கைகள் பண்ணுவாங்க. பெரிய அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்த மாட்டாங்க. பெரிய அளவில் வந்து காசாவில் குண்டு போட்டு கொள்வது மாதிரி மேற்கு கரையில் பண்ண மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த மேற்கு கரையில் வந்து முகமது அப்பாஸ்ன்னு சொல்லக்கூடியவருக்கு தான் செல்வாக்கு இருந்ததாக நம்ம பார்த்தோம். பட் இன்னைக்கு வந்து என்னென்னா அந்த மேற்கு கரையை இன்னைக்கு முகமது அப்பாஸ் கையை விட்டு போயிடுச்சு. இன்னைக்கு காசாவை விட மேற்கு கரையில் தான் ஹமாஸுக்கு ஆதரவு அதிகம். அந்த கருத்து கணிப்பில் வந்து வாக்கெடுப்பில் தெரிய வந்திருக்கு. அவங்க பாலஸ்தீனில் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடக்கூடாது அப்படிங்கிறது 70% மக்கள் சொல்கிறாங்க. ஆவரேஜா கிட்டத்தட்ட 85% மக்கள் தங்களுக்கு பாதுகாப்பாக தான் அந்த மக்கள் நினைக்கிறாங்க. அவங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸ் அது. அவங்க பாலஸ்தீனியர்கள் ஹமாஸ் தான் எங்களுடைய மிலிட்ரி ஃபோர்ஸ் அப்படிங்கிறத இந்த வாக்கெடுப்பின் மூலமாக அவங்க மீண்டும் உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. இதற்கு மேலே ஒரு அலிஷாட்டியத்தை வந்து எந்த ஒரு நாடும் பண்ண முடியாது. காசாவின் மீதும் மேற்கு கரையில் கடுமையான உயிரிழப்புகளை ஏற்படுத்தியிருக்காங்க இந்த அக்டோபர் 7க்கு பிறகு. அப்போ நிறைய பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 பாலஸ்தீனியர்கள் புதிதாக இந்த போர் தொடங்கினதுக்கு பிறகு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அங்கே அதாவது சொல்ல முடியாத துன்பங்கள், துயரங்கள் இவ்வளவும் தாண்டி அவங்க வந்து ஹமாஸ் ஆயுதங்களை கீழே போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த மன உறுதி, மன வலிமை முன்பு எவ்வளோ பெரிய இன்னும் எவ்வளோ வல்லரசுகள் வந்தாலும் எதுவும் செய்ய முடியாது அவங்கள. ஓகே, இந்த செய்தி வந்து ஹமாஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய அடியில், ஹமாஸுக்கு எதிராக முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. ஹமாஸுக்கு எதிராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு முஸ்லீம்களே அல்ல அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஏன்னா அவங்க அந்த மண்ணுக்காக போராடி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து பாதிக்கப்படுறாங்க, ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒடுக்கப்பட்டவர்களின் பக்கம் போய் நிற்கிறது தான் அவங்க சைடில் தான் நியாயம் இருக்குது. அப்போ அநியாயக்காரன் ஒருத்தன் பின்னாடி நின்றுட்டு நாங்களாம் முஸ்லீம் நாடுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா நீங்கள் மனிதனே முதல் இல்லை, முஸ்லீம்ங்கிறது ரெண்டாவது, நீங்கள் மனுஷனே முதல் கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து பப்பட்ஸ் தானே. இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய பப்பட்ஸ் தான் இன்றைக்கு முஸ்லீம் நாடுகள் ஆட்சி செய்கிறாங்க. அது பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி, அது இந்தோனேஷியா இருந்தாலும் எல்லாமே அந்த பப்பட்ஸ் தான் ஆட்சி செய்ய முடியும். இல்லைன்னா உங்களுக்கு அங்கீகாரமே கிடைக்காது. ஏன் வந்து ஏமன் படைகளை ஏற்றுக்க மாட்டேங்கிறான்? ஏமன் ஹவுதிகளை வந்து ஆட்சியாளர்களாக ஏற்றுக்க மாட்டேங்கிறான். ஏன் ஏற்றுக்க மாட்டேங்கிறான்னா அவங்க பப்பட்ஸ் இல்லை. சுயமாக முடிவு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு அதான் நிலைமை. சதாம் ஹுசேனுக்கு என்ன நிலைமை ஏற்பட்டது, கடாஃபிக்கு என்ன நிலைமை ஏற்பட்டுச்சு.
அதை வந்து அவங்க கடாஃபியும் சதாம் ஹுசேனும் வீழ்ந்துட்டாங்க. இவர்களை வீழ்த்த முடியலை. இவங்கெல்லாம் வந்து ஆட்சியாளர்களை தொடர்ந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களாம் பப்பட்ஸாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை தொடர முடியும், இல்லைன்னா தொடர முடியாது. இஸ்ரேலுடைய படைகள் வந்து லெபனான் எல்லையில் நுழைஞ்சா அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுங்கன்னு சொல்லி லெபனான் நாட்டுடைய பிரதமர் பேசியிருக்காரு. அதை பற்றி கூடுதல் தகவல் சொல்லுங்கள். லெபனான் வந்து ஒரு சின்ன நாடு, வெறும் 50 லட்சம் மக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது சியா பிரிவை சேர்ந்தவர்கள் 30%, சன்னி பிரிவை சேர்ந்தவர்கள் 30%, கிறிஸ்தவர்கள் 30%, இப்படி ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இந்த நாட்டில் வந்து கான்ஸ்டியூஷன் படி அதிபராக கிறிஸ்தவரும், பிரதமராக சன்னி பிரிவு முஸ்லீமும், சபாநாயகராக சியா பிரிவு முஸ்லீமும் வரணும். இதுதான் அந்த நாட்டுடைய கான்ஸ்டியூஷனாகவே இருக்குது. அப்போ இந்த 3 பிரிவுகளும் வந்து அதை பிரிக்க முடியாத அளவுக்கு அவங்க அரசியல் அதிகாரத்தில் வந்து இருக்கிறாங்க. 3 பேரையுமே தவிர்க்கவே முடியாது. இந்த சூழலில் தான் வந்து அந்த அதிபர் ஜோசப் ஆவோன் அப்படின்னு சொல்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் வந்து இஸ்ரேல் படைகள் வந்து லெபனான் எல்லைக்குள்ளே, தெற்கு லெபனானுக்குள்ளே வந்தாங்கன்னா அவர்களை நீங்கள் திருப்பி அடிங்க அப்படின்னு சொல்லி லெபனான் இராணுவத்துக்கு உத்தரவு போட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. அவர் ஏன் இந்த உத்தரவு போட்டிருக்கிறார் அப்படின்னா, அதில் வந்து இது ஒன்றும் இஸ்ரேலுக்கு எதிரான செய்தியாக நம்ம பார்க்க முடியாது. இது வந்து ஒரு அரசியல் தான். எப்படி அப்படின்னா, அந்த தெற்கு எல்லை இது வரைக்கும் ஹிஸ்புல்லாவின் கட்டுப்பாட்டில் வந்து இருந்தது. ஹிஸ்புல்லா தான் திரும்பி அந்த எல்லையை அதாவது ஏற்கனவே இந்த இஸ்ரேலை விரட்டி அடித்து அவங்க அந்த எல்லையை கைப்பற்றி தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. இந்த போருக்கு பிறகு அந்த குறிப்பிட்ட எல்லையிலேருந்து அவங்க வெளியேறணும் அப்படிங்கிறது தான் போர் நிறுத்த ஒப்பந்தம். அந்த எல்லையிலேருந்து அவங்க வெளியேறி கொஞ்சம் தள்ளி போகணும், ஒரு 30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போகணும். லிதானி ரிவர்னு ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறுக்கு அப்பால் வந்து போகணும் அப்படிங்கிறது ஒரு ஒப்பந்தத்தினுடைய சரத்து. அதன் அடிப்படையில் ஹிஸ்புல்லா அவங்க போயிட்டாங்க. இஸ்ரேலும் வந்து லெபனான் எல்லையிலேருந்து வெளியில் போகணுங்கிறது போர் நிறுத்தம் ஒப்பந்தத்தில் ஒரு அம்சம். ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, முழுமையாக வெளியேறாமல் இன்னும் கொஞ்சம் படைகளை வந்து லெபனான் எல்லைக்குள்ளே 20 போஸ்ட் போட்டு அங்கே வந்து வச்சிருக்கிறான். அங்கிருந்து கொண்டு என்ன செய்யலாம், தொடர்ந்து வந்து ஹிஸ்புல்லா வந்து ஆயுதம் தயாரிக்கிறாங்க, ஹிஸ்புல்லா பயிற்சி கொடுக்குறாங்க. இன்னும் வந்து அவங்க அழியலை. காசாவில் இவ்வளோ நாள் சண்டை போட்டு அங்கே அழியலை, ஹிஸ்புல்லாவை எப்படி அழிக்க முடியும்? ஹிஸ்புல்லா தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு தான் இருக்குது, அவங்க தொடர்ந்து தயாராகிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க மேலே தாக்குதல் நடத்துறது. இப்போ என்னன்னா, லெபனான் மக்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, ஹிஸ்புல்லா தான் சரி, ஹிஸ்புல்லானால தான் அந்த எல்லையை பாதுகாக்க முடியும், இந்த லெபனான் இராணுவம் வந்து வேஸ்ட்டு அப்படிங்கிற முடிவுக்கு வராங்க. அப்போ வந்து இந்த சூழல் என்னென்னா, அந்த அதிபருடைய சொந்த ஊர்லேயே தாக்குதல் நடத்துகிறான் இஸ்ரேல். சொந்த ஊரில் தாக்குதல் நடத்தி பல பேர் காயமடைகிறாங்க. அப்போ தான் அந்த அதிபருக்கு கொஞ்சமே சொரணை வந்து கொஞ்சம் லைட்டாக வருது. வந்து என்ன சொல்கிறாருன்னா, திருப்பி அடிங்கிறார். இதுவுமே வந்து ஒரு பாசாங்கு தான். லெபனான் படைகள் வந்து இஸ்ரேலை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு வலிமை வாய்ந்த படைகள் வந்து கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறதே அமெரிக்காவும் மேற்கத்திய நாடுகளும் இஸ்ரேலும் தான், அவங்க லெபனானுடைய இராணுவத்துக்கு. ஏன்னா லெபனான் இராணுவங்கிறது வந்து என்னென்னா, அவங்க வந்து ஒரு இராணுவம்னாவே அவங்களுக்கு சப்போர்ட்டாக தானே இருக்கும். இப்போ இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் போர் அப்படின்னு வருதுன்னா, லெபனான் இராணுவத்தை இஸ்ரேல் வந்து லெபனானில் இருக்கிறது ஒரு இராணுவமாகவே கன்சிடர் பண்ண முடியாது, ஒரு போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட வந்து இஸ்ரேல் எதிர்த்து சண்டை போடுவதற்கான வலிமையான ஆயுதங்கள்லாம் எதுவுமே கிடையாது. ஹிஸ்புல்லா வந்து எதிர்த்து சண்டை போட்டு 2 வருஷம் தாக்கு பிடிச்சாங்க. இவன் வந்து இந்த லெபனான் இராணுவங்கிறவன் 2 நாள் கூட தாக்கு பிடிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு பலவீனமான ஒரு இராணுவம் அது. ஹிஸ்புல்லா ஆற்றக்கூடிய வெப்பன்ஸ் வந்து அவங்கள்ட்ட கிடையாது. இன்னும் சொல்ல போனால், அவன் நினச்சானா ஒரு பட்டன் அமுக்குனாவே லெபனானுடைய மிலிட்ரியில் எந்த எக்யூப்மெண்ட்ஸ் வேலை செய்யாது, பிடிக்கலாம். ஏன்னா எந்தெந்த எக்யூப்மெண்ட்ஸை வந்து இவன் லெபனான் இராணுவம் வச்சுக்கணும், என்னென்ன ஏவுகணைகள்லாம் வச்சுக்கணும், அந்த ஏவுகணைகளே அவன் சிப்பு போற்றி வச்சுருப்பான். அவன் அங்கே அடித்தானா லெபனானில் ஏவுவதுக்கு மேலே எல்லாம் வெடிச்சு அது அங்கேயே அழிஞ்சிரும். அந்த அளவுக்கு வந்து லெபனான் மிலிட்ரியில் ஃபுல் இன்டெலிஜென்ஸையும் இஸ்ரேல் தான் கையில் வச்சுருக்கான். இவங்களால் எதுவுமே செய்ய முடியாது. அவர் வந்து ஒரு மக்களை ஏமாற்றுவதற்காக, ஒரு பாசாங்கம் பண்ணுறதுக்காக ஒரு அறிக்கையை வந்து அந்த அதிபர் கொடுத்துருக்கிறார். ஒருவேளை போர் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த தாக்குதல் மீண்டும் இன்னொரு நீண்ட போருக்கு இது வழிவகுக்குமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்திருக்கு. அது வந்து நிச்சயமாக வரும், ஆனால் இப்போ உடனே வராது. ஏன்னா ஹிஸ்புல்லா வந்து இஸ்ரேலை வந்து சண்டை போடுறதுங்கிறது வேற, அவன் அடிக்கிறது இவங்க அடிக்கிறதுலாம் வேற. இப்போ ஹிஸ்புல்லா இப்போ நினைச்சாலும் கூட அவங்களால வந்து இஸ்ரேலை நோக்கி ஏவுகணைகளை வீச முடியும். ஒரே நாளில் வந்து 500 ஏவுகணை கூட அவங்களால வீச முடியும். இப்போ நினச்சா கூட ஹிஸ்புல்லாவால் வீச முடியும். பட் அதனால் என்ன பிரயோஜனம்? அவன் வந்து இன்னும் வெப்பன்ஸ் நிறையா வச்சுருக்காங்க இஸ்ரேல். இப்போ ஹிஸ்புல்லா அடித்தா உடனே இஸ்ரேலுக்கு உதவி செய்வதற்கு அமெரிக்கா உட்பட எல்லா நாடுகளும் தயாராக இருக்கிறாங்க. அப்போ சண்டை போடுறது பெருசு இல்லை, சண்டையில் ஜெயிக்கிறது தான் பெரிய விஷயம். அதற்காக வாய்ப்புக்காக ஹிஸ்புல்லா பொறுமையாக காத்து கொண்டிருக்கிறாங்க. ஓகே. செக் குடியரசு அந்த நாட்டில் வந்து சுற்றுலாக்கு சென்ற ஒரு இஸ்ரேலிய இராணுவ வீரரை வந்து துரத்தி விட்டுருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். இந்த செய்தி ஃபஸ்ட்டு எந்த மாதிரியான ஒரு போக்கு அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது உலகம் வந்து தன்னால் முடிஞ்ச கடைசி ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. ஓகே.
அவனை நியாயமாக பார்த்தா அவனை அங்கேயும் அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டிருக்கணும். பட் வந்து அந்த அளவுக்கு உலக நாடுகள் தயாராக இல்லை. அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் வெளியிலேயாவது அனுப்பிச்சு அவமானப்படுத்தி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதாவது அவனை வந்து உள்ளே போனவுன்னா பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு மேலே 24 மணி நேரத்துக்கு மேலே அவனை வச்சு தொடர்ந்து விசாரணை பண்ணிவிட்டு கடைசியில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நீ கொடூரமான ஒரு குற்றத்தில் ஈடுபட்டிருக்க, அதனால் இங்கே உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதற்கான காரணத்தை அந்த நாடு என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சுவலாக ஐரோப்பிய நாடுகளில் வந்து செங்கன் ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட நாடுகள் எல்லாமே வந்து ஒருங்கிணைந்து செயல்படணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த உத்தரவை பிறப்பித்தது வந்து ஃப்ரான்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இஸ்ரேலுடைய இராணுவ வீரர்கள் வந்து யாரையும் வந்து உள்ளே வந்து அனுமதிக்கக்கூடாது. இந்த செங்கன் ஒப்பந்தத்தில் உள்ள நாடுகள், ஐரோப்பிய நாடுகள் வந்து உள்ளே வந்து அனுமதிக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. இதில் என்ன விஷயம்னா, அந்த நீங்கள் ஒரு நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா எல்லா நாட்டுக்குமே போய்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு தனியாக விசா தேவையில்லை. இப்போ செக் குடியரசுக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா நீங்கள் விசா இல்லாமல் நீங்கள் அந்த உள்ள உறுப்பு நாடுகளுக்குள்ளே நீங்கள் போய்க்கலாம். அப்போ என்னென்னா, அவன் நாட்டுக்குள்ளே ஃப்ரான்ஸுக்குள்ளேயே வந்த மாதிரி கிட்டத்தட்ட இப்போ இஸ்ரேல் இராணுவம் ஃப்ரான்ஸுக்குள்ளேயே வந்த மாதிரி. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவனை அனுமதிக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவை கொடுத்தோன்னா செக் குடியரசு வந்து அந்த உத்தரவை காட்டி தான் அவனை வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்கிறாங்க. இது வந்து என்ன, அந்த உலகத்தினுடைய கையாளாகாத நிலையினுடைய கடைசி நிலை இது. ஆனால் இதை நம்ம வரவேற்கலாம், இதை நம்ம வேறு வழி இல்லை, நம்ம இதை வரவேற்று தான் ஆகணும்னு வைங்களேன். அதான் அங்கே தான் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இஸ்ரேலில் வந்து இஸ்ரேல் கசா மீது நடத்தக்கூடிய இந்த படுகொலையாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற எல்லா மக்களையும் நம்ம ஒட்டுமொத்தமாக குற்றம் சுமத்த முடியாது, அப்படி தானே? ஏன்னா நம்ம நிறைய செய்திகள் பார்த்துருக்கோம், இஸ்ரேலியர்களே பலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசினது. இஸ்ரேலியர்கள் எல்லோரையும் நாம் வந்து குற்றம் சாட்ட முடியாதுன்னு சொல்ல முடியாது. அவங்க இஸ்ரேல் அப்படிங்கிற அந்த நாட்டில் அவங்க இருக்கிற வரைக்கும், அந்த சிட்டிசன்ஷிப்பை வச்சிருக்கிற வரைக்கும் அவங்க குற்றவாளிகள் தான். ஏன் அப்படின்னா பொது மக்களே குற்றவாளிகள். ஏன்னா அவங்க வந்து ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருக்கிறாங்க. அவங்க அந்த நிலம் வந்து அவங்களுடைய சொந்த நிலம் இல்லை. ஒருத்தன் போய் ஒரு இடத்த போய் ஆக்கிரமிச்சிருக்கிறான். அவன் வந்து உங்களுக்கு இடத்த விற்கிறானே வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. உங்களுக்கு தெரியுது அவன் வந்து இடத்த ஆக்கிரமிச்சு தான் வச்சுருக்கான். நீங்கள் போய் அதை வாங்கி நீங்கள் போகிறீங்கன்னா நீங்களும் குற்றவாளிகள் தானே. அப்போ அவங்கள வந்து அவ்வளோ எளிதாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதே நேரம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எல்லோருக்குமே கட்டாய இராணுவ பயிற்சி இருக்குது இஸ்ரேலில். நீங்கள் சிட்டிசன்ஷிப்பாக போகிறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் கட்டாயம் இராணுவத்தில் பயிற்சி எடுக்கணும். அப்போ வெப்பன்ஸை கையாளக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அது எதுக்கு சொல்லித்தரான், யார் அடிக்கிறதுக்கு, அது பாலஸ்தீனில் ஒடுக்குவதற்காக உங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். அந்த ட்ரைனிங் நீங்கள் ஏற்றுக்கிறீங்க. அப்போ வந்து இது எல்லாமே குற்றமாகத்தான் கருதணும் நம்ம நியாயமாக பார்த்தா. இல்லை அதே நேரம் வந்து என்னென்னா, நம்ம இதெல்லாம் நம்மளுடைய கருத்துக்கள் தான். சட்ட அடிப்படையில், உலக சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் இஸ்ரேல் ஒரு நாடாக ஐநா மன்றம் அங்கீகரிச்சிருக்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, பல நாடுகள் அங்கீகரிக்கலை, 50க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகரிக்கலை, இப்போ 50க்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகரிச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ வந்து நம்ம அட்லீஸ்ட் வந்து நம்ம கேட்குறதுன்னா, அந்த இரு நாடுகள் தீர்வாவது கொடுங்க. அட்லீஸ்ட் நீ வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்ட, உன்னோட நிலம் கிடையாது, நீ திருட்டுத்தனமாக அந்த நிலத்தை கைப்பற்றி வச்சுருக்க, சரி ஓகே, போனது வரைக்கும் போட்டோம், இப்போ இருக்கக்கூடிய நிலத்தையாவது நீ வந்து தனி நாடாக கொடு அப்படிங்கிற கோரிக்கையை தான் நானும் வந்து முன்வைக்கிறேன். நீ இருந்துட்டு போ, ஆக்கிரமிச்ச நிலத்தில் இருந்துட்டு போ நம்ம சொல்லலை. அட்லீஸ்ட் இப்போ அவங்க இருக்கிறவங்களுக்காவது அவங்களுக்கு தனி நாட்டுடைய அந்தஸ்தாவது கொடு அப்படிங்கிறத கடைசி ஒரு நிலையாக தான் நம்ம அதையும் கூட கேட்க வேண்டியதாக இருக்குது. ஓகே, வேறு எதுவுமே செய்ய முடியாது, நம்ம என்ன செய்ய முடியும்? கண்டிப்பாக. இஸ்ரேல் சிறைகளில் இருந்த பாலஸ்தீனியர்கள் கடும் சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறதா செய்திகள் பார்த்தோம், தொடர்ந்து பார்த்துருக்குறோம். ஆனால் ரீசெண்டாக வந்த செய்திகள்லாம் ரொம்ப கொடூரங்களாக நமக்கு தெரியுது. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது இஸ்ரேலிய பெண் இராணுவ அதிகாரிகள் வந்து பாலஸ்தீனிய ஆண் கைதிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. பாலியல் தொல்லை? பெண் கைதிகள், ஓகே, பெண் அதிகாரிகள், இஸ்ரேலிய பெண் அதிகாரிகள் போய் பாலஸ்தீன ஆண் கைதிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா நம்ம வழக்கமாக என்ன சொல்லுவோம், பெண்களை வந்து எதுவும் பண்ணக்கூடாது, குழந்தைகளை வந்து எதுவும் செய்யக்கூடாது, போர் விதிகளில் இதெல்லாம் வந்து இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கு, சர்வதேச சட்டங்களும் அதை சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இங்கே வந்து ஒரு பெண்ணே வந்து போர்க்குற்றத்தில் ஈடுபடுறாங்க பாருங்கள். ஒரு பெண்ணே வந்து சித்திரவதைகளில் ஈடுபடுறாங்க. கேட்குறதே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருக்குது. அதாவது சீமை சுரக்காய், அது சுச்சி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்கிறாங்க. சீமை சுரக்காய் அப்படின்னு சொல்லி அது நம்ம ஊரில் எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ருப்போம், அது என்னன்னு தெரியல. அந்த சீமை சுரக்காயை வைத்து ரெக்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களுடைய பின்பக்கம் மலம் வெளியேறக்கூடிய அந்த குழாயில் வந்து அந்த சுரக்காயை திணிச்சு இஸ்ரேலிய பெண் இராணுவ வீரர்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க பாலஸ்தீன கைதிகளை. அதுவும் அந்த சுரக்காயை வந்து பன்றியோட ரத்தத்தில் வந்து நினச்சி அதை வந்து செஞ்சு அவங்க அருவருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி வந்து கொடுமையான சித்திரவதைகளை பண்ணியிருக்கிறாங்க. பல கைதிகளுடைய உடல்களை ஒப்படைக்கும் போது ஆக்சுவலாக இவன் வந்து கைதிகள்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி கொண்டு போயிடுறான்.
கொண்டு போயிட்டு அவங்களுக்கு ஜெயிலில் கடுமையான சித்திரவதை நடக்குது. அதுக்கு பிறகு பல பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிறான். சரி, இறந்த உடல்களை ஒப்படைங்கன்னு சொல்லும்போது பல உடல்கள் பார்த்தீங்கன்னா கண்கள் கட்டப்பட்ட நிலையிலே அப்படி கண்கள் கட்டப்பட்டு கைகள் வந்து பின்னாடி கட்டப்பட்ட நிலைகளில் அந்த கைத்தை கூட அவன் அவுக்கலை. செத்து போனவங்களை அப்படியே போட்டு வச்சு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சு அப்படியே கொடுக்குறான். பல பேரை துப்பாக்கியில் நெத்தியில் சுட்டு கொன்று அந்த குண்டை கூட அவன் அகற்றலை, போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ணலை. அப்படியே அந்த பாடியை வச்சு அப்படியே வந்து என்ன செய்கிறான், கொடுத்து இதுதான் உங்கள் நிலைமை. பல உடல்களை கூறுகூறாக வெட்டி வந்து கொடுக்கறது. இப்படி வந்து சொல்லவே முடியாது. நம்ம இந்த வீடியோவில் வந்து அது பாலிசிக்கு கூட எதிராக மாறிடும். அந்த அளவுக்கு கொடூரங்களை வந்து அங்கே அரங்கேற்றி கொண்டு அந்த பாலஸ்தீனியர்களில் எப்படியாவது நம்ம இந்த நிலத்தை கைப்பற்றிடணும், இவங்களை எப்படியாவது நம்ம வந்து பயமுறுத்திடணும், எப்படியாவது இவங்களை பயக்க வச்சிடணும், நம்ம பண்ணுற இந்த சித்திரவதைகளை பார்த்து கொடுமைகளை பார்த்து இவங்க வந்து நமக்கு சரண்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இது உலகத்தில் வேறு எங்கே செஞ்சுருந்தாலும் நிச்சயமாக அவன் நினச்சது நடந்திருக்கும், சரண்டர் ஆகிருப்பாங்க. உலகின் பல நாடுகள் சரண்டர் ஆகிருக்கு. ஆனால் அவங்கள சரண்டர் பண்ண முடியல. இவ்வளோ கொடூரங்களை பண்ணி கூட அவங்கள வந்து அந்த ஒரு சின்ன ஒரு புள்ளி உலக வரைபடத்தில் அந்த ஒரு புள்ளியை வந்து உலகமே சேர்ந்து அடிக்குது. உலகமே என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாமே செய்யுது. ஆனால் அந்த அந்த நிலம் வந்து தொடர்ந்து வந்து தலையை நிமிர்த்தி நெஞ்சை நிமிர்த்தி வந்து நிற்கிது. அதுதான் நம்மளால் நம்பவே முடியாத விஷயமா இருக்குது. உண்மையாகவே கேட்குறதுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருக்குது. ஏன்னா அந்த உடல்களை வாங்கும்போது அவங்க மனநிலை வந்து எப்படி இருந்திருக்கும் அது. ஏன்னா நிறைய உடல்கள் வந்து யார் யாருன்னு அடையாளமே தெரியல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கட்டும். இருந்தாலும் அதை பார்க்கும்போது ஒருவேளை இது என்னோட தாயாக இருக்கலாம், என்னோட சகோதரனாக இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் ஒரு அங்கே இருக்கிற கசா மக்களுக்கு இருக்கும்போது அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படின்னு பல உடல்களை வந்து அதாவது உடல் உறுப்புகளை மொத்தமாக கட்டி அனுப்புகிறான். பிரித்து எடுத்துக்கோங்க. யாருடைய நீங்கள் சொல்கிறது மாதிரி இந்த கை யாரோடது, இந்த கால் யாரோடதுன்னு கூட தெரியாத அளவுக்கு அப்படிலாம் வந்து அதாவது எப்படிலாம் அவங்கள வந்து மனரீதியாக உடைக்க முடியுமோ, அவங்கள வந்து எப்படிலாம் வந்து சித்திரவதை மன ரீதியாகவும் உடல் ரீதியாக என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் ரிசர்ச் பண்ணி என்ன செஞ்சுருக்கிறான், பண்ணியிருக்கிறான். காசா இஸ்ரேலுடைய இனப்படுகொலை அந்த விஷயத்தில் இஸ்ரேல் எந்த அளவுக்கு கொடூரங்களாக நடந்தாங்க அப்படிங்கிறத நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இவ்வளோ நாள் நாம் இஸ்ரேலும் சரி உலக நாடுகள் சுற்றி இருக்கிற உலக நாடுகள் தான் இந்த இனப்படுகொலைக்கு ஒரு காரணம், அமெரிக்கா ஒரு காரணம், அவங்க ஒரு காரணம், இவங்க ஒரு காரணம்லாம் பேசிட்டு இருந்திருப்போம். ஆனால் ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக பிரபல்யமான ஒரு நிறுவனம் மைக்ரோசாஃப்ட் அப்படிங்கிற நிறுவனம் இந்த இனப்படுகொலையில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை பார்க்க முடியுது. ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த இனப்படுகொலைக்கு அது வழிவகுத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். தொடர்ந்து அமேசான் அது மாதிரியான நிறுவனங்களும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிறத பார்த்தோம். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. இதனுடைய உண்மை என்ன, அதை பற்றி தெளிவாக சொல்லுங்கள். அதாவது உலகத்திலேயே முதல் முறையாக ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இனப்படுகொலையில் இஸ்ரேல் ஈடுபட்டிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறது மாதிரி மைக்ரோசாஃப்ட், அமேசான், அதே போல் வந்து இவங்களுடைய க்ளவுடு தளங்கள், அஷூரா அப்படிங்கிற சொல்லக்கூடிய தளம், இவங்க இந்த எல்லா விதமான டெக்னாலஜியும் இஸ்ரேல் வந்து இந்த போரில் வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க, இந்த தாக்குதல்களில் பயன்படுத்தியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னால், வழக்கமாக வந்து மொபைல் ஃபோன்களை ஒட்டு கேட்கறது இருக்குல்ல, மொபைல் ஃபோன்களை வந்து எப்படி ஒட்டுக்கு இப்போ எல்லா நாடுகள்லையும் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா, அந்த உரையாடல்களை ரெக்கார்ட் பண்ணி அதை காவல்துறை அதிகாரிகள் உட்காந்து அதை வாட்ச் பண்ணி அதில் என்னென்ன தகவல்கள் இருக்குங்கிறத ரிப்போர்ட்டாக ரெடி பண்ணி அனுப்புவாங்கள்ல, அதை வந்து இவன் ஏஐ தொழில்நுட்பத்தில் பயன்படுத்தியிருக்கான். அதாவது எல்லா மொபைல் கால்ஸுமே ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்கும். அந்த ரெக்கார்ட் ஆகக்கூடிய கால்ஸில் வந்து இந்த சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா அதை மட்டும் எங்களுக்கு மென்ஷன் பண்ணி வேணும். எந்த இப்போ காசா முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மொபைல் உரையாடல் எல்லாத்தையுமே ஒட்டு கேட்குறான். மொபைல் உரையாடல்கள், அவங்களுடைய என்ன சொல்கிறது, அவங்களுடைய இமெயில் கான்வர்சேஷன், அவங்க ஃபேஸ்புக்கில் அனுப்புகிற மெசேஜு, எல்லாத்தையும் அங்கேருந்து காசாவிலிருந்து மேற்கு கரையிலிருந்து அவங்க வெளிநாடுகளுக்கு அனுப்பக்கூடிய அந்த செய்திகள், வெளிநாட்டிலேருந்து இங்கே உள்ளே வரக்கூடிய செய்திகள், உள்ளுக்குள்ளேயே நடக்கக்கூடிய தகவல் பரிமாற்றங்கள் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறான். இந்த ரெக்கார்டில் வந்து என்ன மாதிரியான தகவல்களை உதாரணத்துக்கு வந்து ஹமாஸுக்கு ஆதரவாக யாராவது பேசிக்கிறாங்களா, அப்படி பேசுனாங்கன்னா அந்த யார் யார் பேசுகிறாங்களோ அவங்களுடைய தகவல்கள், என்ன பேசுகிறாங்களோ அந்த தகவல்கள், இதை மட்டும் தனியாக வந்து இது ஃபுல்லாக ஏஐ பண்ணியிருக்கான். இது ஃபுல்லாக ரெக்கார்ட் ஆகி அவங்களுக்கு வந்து வந்துடும். இதில் அவங்க கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 6 ட்ரில்லியன் பக்கங்கள், இவனுடைய மொத்த கான்வர்சேஷன் எடுத்தோம்னா 6 ட்ரில்லியன் பக்கங்கள் வந்து வருமா A4 ஷீட்டு. அவ்வளோ தகவல்களை வந்து இந்த குறிப்பிட்ட காலத்தில் எடுத்திருக்கான். எடுத்து இவன் எதுவுமே பண்ண தேவையில்லை. அதாவது வந்து இந்த இடத்த வந்து அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த மிலிட்ரிக்கு வந்து தகவல் மட்டும் தான் போகும். இந்த வான் படைக்கு வந்து இந்த லொக்கேஷனில் போய் அட்டாக் பண்ணுங்கன்னு ஒரு மெசேஜ் தான் போகும். அவன் வந்து விமானத்தில் போய் அடிச்சிடுவான். இது எல்லாத்தையும் பண்ணி கொடுக்குறது ஏஐ. இந்த இடத்துல ஒருத்தர் ஹமாஸ் 2 பேர் ஹமாஸ் அமைப்பை சேர்ந்து 2 பேர் பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஏஐ மூலமாக நேராக இஸ்ரேல் கமாண்ட் சென்டருக்கே போயிடும். அந்த லொக்கேஷன்லேருந்து பேசிக்கிறாங்கன்னா உடனே அந்த விமானம் போய் அங்கே போய் அடிச்சிடும். அந்த அளவுக்கு வந்து நவீன டெக்னாலஜியை அவன் யூஸ் பண்ணியிருக்கிறான்.
பட் இது வந்து பல நேரங்களில் தப்பாக தான் மாறும். புரியுங்களா? பல நேரங்களில் தவறாக மாறும். அப்போ ஏன்னா மனிதர்கள்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக கணிக்க முடியும். இவன் வந்து ஏஐ அப்படிங்கும்போது ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் லெவலில் இருக்குது, நிறைய தப்பு வந்து அதில் இருக்குது. அப்போ வந்து என்னென்னா அதுதான் டிசைட் பண்ணுது, எந்த இடத்துல போய் அட்டாக் பண்ணுங்க, இந்த இடத்துல அட்டாக் பண்ணி இது பேசிக்கிறாங்க, இந்த தகவல் இவங்க ரெண்டு பேசிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி முழுக்க முழுக்க எந்த அளவுக்கு அப்படின்னா மைக்ரோசாஃப்டினுடைய ஊழியர்கள் வந்து காசாவுக்குள்ளே வந்து இஸ்ரேலினுடைய படைகளோடு அவங்க யூனிஃபார்ம் போட்டு அந்த இராணுவத்தினரோடு சேர்ந்து பணியாற்றுறாங்க. அவங்களுக்கு தேவையான வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்குறது, ஸ்டோரேஜ் வசதிகள், சர்வர் வசதிகள் காசாவுக்குள்ளே, அதே போல் அவங்களுக்கு இன்டர்நெட்டு வசதிகள், அவங்களுக்கு என்னென்ன டெக்னிக்கல் உதவிலாம் செய்யணுமோ அதெல்லாம் மைக்ரோசாஃப்டின் ஊழியர்கள் காசாவுக்குள்ளே போய் செஞ்சுருப்பதாக தகவல். இதே போல் தான் அமேசானு, இதே போல் வந்து பல இந்த சிலிகான் வேலி நம்ம சொல்லக்கூடிய அங்கே செயல்படக்கூடிய பல நிறுவனங்களும் இஸ்ரேலுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. கூகுள் நிறுவனம் நெதன்யாவை ப்ரமோட் பண்ணுறதுக்கு 400 கோடி ரூபா பணம் வாங்கி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. இப்படியாக என்னென்னா நாம் வந்து நவீனம்னு நம்ம நினைக்கக்கூடிய விஷயம், ரொம்ப நாகரிகம்னு நாம் நினைக்கக்கூடிய விஷயம், அமெரிக்காவில் போய் சிலிக்கான் வேலை செஞ்சால் நமக்கு கௌரவம், நமக்கு நிறைய பணம் கிடைக்கும், நம்ம வந்து அடுத்த வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போகலாம், இப்படிலாம் நம்ம நினச்சிருக்கும்போது இவன் வந்து என்ன செய்யறான், தர ரேட்டுக்கு இறங்கி குழந்தைகளை கொள்ளக்கூடிய வேலையை தான் அவனும் செஞ்சிட்ருக்கிறான். புரியுதுங்களா? அமெரிக்கா நம்ம பெரிய நாடாக நம்ம நினைக்கிறோம், வேலைக்கு போனால் பெரிய விஷயம் நினைக்கிறோம். இன்றைக்கி நிறையா பேர் சுற்றுலா போய் ஃபோட்டோவில் எடுத்து போடுறாங்க அமெரிக்காவில் போயிட்டான்னு சொல்லி. ஆனால் அவன் என்ன வேலை செய்கிறான்னு இந்த மாதிரி இழிவான இனப்படுகொலைகள் தான் அவன் செஞ்சிட்ருக்கிறான். இது கேட்கும்போது அதிர்ச்சியாக தான் இருக்குது. இங்கே என்ன விஷயம்னா, இன்றைக்கி மைக்ரோசாஃப்ட் மாதிரியான நிறுவனங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் தான் நாமளும் இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கிறோம். அதோடு தான் அது இல்லாமல் இன்றைக்கி நம்ம இல்லை எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு ஹமாஸே கூட மேபி பயன்படுத்தலாம், இதே டெக்னாலஜி அவங்களுமே மேபி பயன்படுத்தலாம். இன்றைக்கி வந்து நம்ம இந்த செய்தியை போய் மக்கள்கிட்ட போய் சேர்க்கிறோம்னா நாமளுமே ஈவன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இவன் நம்ம சொல்லக்கூடிய எல்லா நிறுவனங்களும் தான் நமக்கு உதவி செய்கிறாங்கன்னு வைங்களேன். பட் என்னென்னா நல்ல விஷயங்களுக்கு உதவி செய்கிறது வேறு, நீ நல்ல ஒரு விஷயத்துக்கு உதவி செய்யா அது வேறு. இனப்படுகொலைகளை குழந்தைகளை கொல்வதற்கு ஒரு டெக்னாலஜி பயன்படுது. அப்போ என்னென்னா நமக்கு மாற்றே இல்லை, நம்ம எவ்வளோ தூரம் பின்தங்கி இருக்கிறோன்னு பாருங்கள். இந்த மாதிரியான இனப்படுகொலைவாதிகளை தான் நம்ம அவங்க காட்டி கொடுத்த அந்த ரூட் மேப்பில் தான் நம்மளே போக வேண்டியது. நமக்கு ஒரு மாற்றே இல்லை, நமக்கு மாற்றே இல்லை. நம்ம அவங்களுடைய கம்ப்யூட்டர்லேருந்து அவங்களுடைய மொபைல் ஃபோன்லேருந்து எல்லா நம்ம காலையில் ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவங்களுடைய இதில் தான் நாம் வந்து போயிட்டுருக்குறோம். நிறைய தகவல்கள் இவ்வளோ நேரம் பகிர்ந்து கொண்டதுக்கு உங்கள் நேரத்தை ஒதுக்கியதற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம்.